நீங்கள் முழு மனதோடு காரியங்களை செய்கிறீர்களா? இந்த நாள் சமயத்திற்கேற்ற வார்த்தை உங்களுக்காக. வேதாகமம் சொல்லுகிறது, வேதாகமத்தில் 2 நாளாகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் கர்த்தர் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடே அப்படி செய்யவில்லை. இந்த இடத்துல அமத்சியா என்ற ஒரு ராஜாவை குறித்ததான ஒரு காரியம். அவன் கர்த்தருக்கு தெய்வத்திற்கு பிடித்தமான காரியங்களை எல்லாவற்றையும் செஞ்சான் இல்லையா? எல்லாம் இப்படி இருக்கணும், இது செய்யணும், அது செய்யணும், ஒழுங்கும் கிரமம் எல்லாத்தையும் செஞ்சான் இல்லையா? ஆனால் அதை முழு மனதோடு செய்யவில்லை என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இந்த நாளில் நம்முடைய காரியங்கள் எப்படியாக இருக்கிறது? கர்த்தருடைய பார்வையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஒருவேளை மனசில் நினச்சிருக்கலாம், நான் ஓகே இதெல்லாம் செஞ்சுட்டேன். ஆனால் நம்முடைய இருதயத்திற்கு தேவையும் நாம் முழு மனதோடு செஞ்சோமா? கடமைக்காக செஞ்சோமா? இல்லை பெயர் பிரஸ்தாபத்திற்காக செஞ்சோமா? மற்றவங்க எப்படி நினைப்பாங்க என்று சொல்லி நினைத்து செஞ்சோமா? இல்லை நம்முடைய முழு எஃபர்ட் அதில் போட்டோமா? அர்ப்பணிப்பு அதில் காணப்பட்டதா? இன்றைய நாளில் சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சோம் இல்லையா? கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் இந்த நாளில் எல்லாரும் செய்கிறோம் இல்லையா? கடவுள் பக்தி எல்லாருக்கும் இருக்குது. இது செய்யலைன்னா தவறு என்ப அந்த உணர்வு இருக்குது. ஆனால் அதை செய்யும் பொழுது முழு மனதோடு செய்யவில்லை இந்த மனிதன். நாம் எப்படியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அந்த அர்ப்பணிப்பு நமக்குள்ள காணப்படுகிறதா? நான் எதை செய்தாலும் உண்மையாக செய்வேன் என்று சொல்லி நமக்கு கைக்கு செய்ய நேருகிடுகிறது என்ன பண்ணணுமா? முழு அர்ப்பணிப்போடு நம்ம செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அதில் கர்த்தர் பிரியப்படுகிறவராக இருக்கு. அநேக நேரங்களில் நாம் செய்கிற ஒரு காரியம், இதில் நான் செய்யலைன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இதை செய்யலைன்னா மற்றவங்க எப்படி சொல்லுவாங்களே என்று சொல்லி அநேக நேரங்களில் நல்ல காரியங்களை செய்கிறோம். ஆனால் ஒரு முழு அர்ப்பணிப்போட முழு மனதோட அதை செய்யாததுனால அதில் ஒரு முழுமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அநேக நேரங்களில் கேள்விக்குறி இருக்கு. நான் அநேக தான தர்மங்களை பண்ணுறேன், அநேகருக்கு உதவி செய்கிறேன், அநேகர் பேரில் நான் இந்த காரியங்கள்லாம் செஞ்சுட்ருக்கேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காணும், ஒரு அதிசயத்தை காணும், நன்மையை நான் பெற முடியவில்லையே. கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நான் முழு மனதோடு செய்கிறேனா அல்லது மனிதருடைய பார்வைக்காக மற்றவர்களுக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேனா? ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். நாங்கள் உமக்கு பிரியமான காரியங்களை செய்தாலும் முழு மனதோடு செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்த்துதலை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தபடினாலே உமக்கு நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு பேசியிருக்கிறார். முழு மனதோடு காரியங்களை செய்வோம். கர்த்தர் அதில் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். இந்த நாள் சமயத்திற்கேற்ற வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.